ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் பொரியல் தான். இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். இந்த கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா, இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ அளவு வந்து கேரட் எடுத்துக்கிட்டேன். கேரட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து அரைச்சி தான் எடுத்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு வந்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டு வரணும். இந்த ரெசிபிக்கு நான் வந்து வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். ஸோ வறுக்காத வேர்க்கடலை எடுத்ததுனால நான் இனிஷியலாகவே வந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது வந்து பொன்னிறமாற வரைக்கும் வறுபட்டு வரணும். அடுத்து தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகத்தூளை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரது தெரியுது பார்த்திங்களா? இது இன்னும் நல்லா பொரியட்டும். அடுத்து காரத்துக்காக 2 வரமிளகாய் வந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கான ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை வந்து வறுத்து பொடி பண்ணி சேர்க்கறதுனால தான் இந்த கேரட் பொரியல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம். நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் இது வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சு. மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த மசாலாஸ் எல்லாமே நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவையும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். மைய அரைக்கக்கூடாது. நீங்கள் கொரன்னு அரைச்சா தான் இந்த பொரியலில் சேர்க்குறப்போ நல்லா கிறிஸ்பினஸ் தரும் இந்த மசாலாஸ் எல்லாமே. இப்போ நம்ம வந்து பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நான் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பெரிய சைஸ் உள்ள பூண்டு வந்து 3 வந்து சின்னதாக கட் பண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் இருக்கிறத வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து வதங்கி வரணும் எண்ணெயிலே. பார்த்திங்கன்னா இது பொன்னிறமாகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். அடுத்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். இப்போது சிட்டிகளை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த எண்ணெயில் வதங்கணுன்றதுக்காக சிட்டிகளை வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா இந்த கேரட் வதங்கி வரட்டும். ஸோ ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இடையிடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நமக்கு கேரட்டில் இருக்க தண்ணி கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறது நம்ம பார்ப்போம். ஆனாலும் நமக்கு இந்த தண்ணி பத்தாது இந்த கேரட் வேக வைக்கிறதுக்காக. ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியை சேர்த்து இனிஷியலாக 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேரட் பார்த்திங்கன்னா ஸோ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கேரட்டை. அகைன் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம்.
ஒரு 40% அளவு வந்து நமக்கு கேரட் வந்து குக் ஆயிருக்கு. இப்போ நல்லா வந்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நம்ம வந்து காரம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் தான். நம்ம ஏற்கனவே காரம் பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா அரைக்கிறப்போ சேர்த்ததுனால நான் இப்போதைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து காரம் ஜாஸ்தியா சாப்பிடுவீங்கன்னா, நீங்க ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிட்டிகல வந்து மஞ்சத்தூள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். நம்ம ஆட் பண்ண வந்து மசாலாஸ் எல்லாமே பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட மசாலாஸ் எல்லாமே நல்லா ஒண்ணோட ஒண்ணா ஒட்டிருச்சு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா. அடுத்து நம்ம வந்து அரைச்சு வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான பொடிய வந்து சேர்த்துக்கலாம். மொத்த பொடியும் வந்து சேர்த்துருங்க. அப்பதான் நமக்கு வந்து ஸ்பைசியாவும், கிரிஸ்பியாவும் இருக்கும். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சு வச்சிருந்த மசாலாஸ் எல்லாமே இந்த கேரட்டோட ஒண்ணோட ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலரே வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இனிஷியலா நமக்கு பார்த்தீங்கன்னா, ரெட் சில்லி பவுடர் போட்டதுனால நமக்கு ரெட் கலர்ல இருந்தது. இந்த மசாலாஸ் போட்டோனே டோட்டலா கலரே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து குக் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழைய சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். இந்த டைம் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஸ்பைசி அண்ட் கிரிஸ்பியான நம்ம கேரட் பொரியல் தான் இன்னைக்கு பார்த்தோம் வீடியோல. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, சாதத்தோட இல்ல வெரைட்டி ரைஸோட சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி சாதத்தோட கூட வச்சு சாப்பிட வேணாம். நீங்க வெறுமனே இந்த ரெசிபிய சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த வெயிட் லாஸ் ஜர்னிலலாம் இருக்கவங்க கண்டிப்பா இந்த ரெசிபிய வந்து ஒரு டைம் வந்து செஞ்சு பாருங்க. யூசுவலா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, கேரட்டே சாப்பிட பிடிக்காது. பொரியலே சாப்பிட மாட்டாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு குடுங்க. கண்டிப்பா மிச்சம் வைக்காம சாப்ட்டுருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபிய பார்த்தீங்கன்னா, பிகினரா உள்ள இருக்கவங்க கூட ட்ரை பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சூப்பரா வரும். இந்த ரெசிபிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு டிஃபரண்டான ரெசிபி வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.